உண்மையிலேயே இது ஒரு அருமையான மோட்டார். தனித்துவமான பண்புகளை கொண்டது. இதனை செய்திட உங்களுக்கு ஒரு சக்தி வாய்ந்த காந்தம், அதாவது நியோடிமியம் காந்தம், ஒரு 1.5 வோல்ட் பேட்டரி, ஒரு சைக்கிள் ஸ்போக் மற்றும் ஒரு மரத்துண்டு தேவைப்படும். முதலில் ஸ்போக்கை 2 முறை 90 டிகிரி கோணத்தில் வளைத்து ஒரு ஸ்டாண்ட் போல் உருவாக்குங்கள். பிறகு அதை ஒரு மரத்துண்டின் மேல் பொருத்துங்கள். செய்யுங்கள். வயரின் முனையை கூர்மையாக்குங்கள். அதனுடன் ஒரு நீல நிற வயரை இணையுங்கள். பின்னர் அந்த சக்தி வாய்ந்த காந்தத்தை எடுத்து பேட்டரியின் கீழ்ப்புறத்தில் இணைக்கவும். இதனால் பேட்டரி முழுவதும் ஒரு காந்தமாக மாறிவிடும். இப்போது உங்களால் பேட்டரியின் பட்டன் உள்ள முனையை கூர்மையான ஸ்போக் மீது தொங்கவிட முடியும். அது தொங்கிய நிலையில் இருக்கும். அதற்கு பிறகு நீங்கள் நீல நிற வயரின் மறுமுனையை கொண்டு காந்தத்தை தொடவும். இப்போது மின் சுற்று சர்க்கியூட் முழுமையடையும். இப்போது மோட்டார் மிக வேகமாக சுழலத் தொடங்கும். சில சமயங்களில் அது நகர்வதை நீங்கள் பார்க்க முடியாத அளவுக்கு அவ்வளவு அதிகமாக வேகம் இருக்கும். இப்போது அதன் சுழற்சியினை காண நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? மோட்டாரை நிறுத்தி அதன் கீழ் ஒரு பேப்பர் கிளிப்பை ஃபேனின் 3 பிளேடுகளைப் போல வளைத்து பொருத்துங்கள். இப்போது நீங்கள் மிக அருகில் மோட்டார் சுழலுவதை தெளிவாக காணலாம். இப்போது நீங்கள் கியர் மோட்டாரையும் செய்து பார்க்கலாம். முதலில் அந்த காந்தத்தை ஒரு ரூபாய் காயினின் மீது ஒட்டுங்கள். பிறகு அந்த காயினை பேட்டரியுடன் ஒட்ட வைக்கவும். இப்போது நீங்கள் நீல நிற வயரால் காயினை தொடவும். அந்த நாணயத்தின் விட்டம் பெரியதாக இருப்பதால் நீங்கள் தொட்டவுடன் மோட்டார் கொஞ்சம் மெதுவாக சுழலும். நீங்கள் இப்போது வயரை காந்தத்தால் தொடவும். காந்தத்தின் விட்டம் சிறியதாக இருப்பதால் மோட்டார் மிகவும் அதிக வேகத்தில் சுழலும். எனவே இந்த மோட்டார் ஒரு கியர் போன்று செயல்படும்.